Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. சவுர் குகைக்குள் அன்னலாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவிலிருந்து சவுர் குகை வரை வந்துவிட்டார்கள். இன்னொருபுறம் முஸ்ரிக்குகள் பின்தொடர்ந்து தேடியவர்களாக குகையின் வாயில் வரை வந்துவிட்டனர். இந்நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், இவர்களில் ஒருவர் ஓர் அடி முன் வந்தாலும் நம்மை பார்த்து விடுவார்களே என்றார்கள். அதற்கு அன்னலார், பயப்படாதீர்கள், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்றார்கள். அல்லாஹ் தஆலா தனது ஆற்றலினால் இருவரையும் பாதுகாத்தான். தேடி வந்தவர்கள் திரும்பிச் சென்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் மகன் அப்துல்லாஹ்விடம் முஸ்லிக்குகளிடையே நடைபெறும் பேச்சுவார்த்தையை தமக்கு இரவு நேரத்தில் வந்து தெரிவிக்குமாறு கூறியிருந்தார்கள். அவ்வாறே முஸ்லிக்குகளின் சதி பற்றி குகைக்கு வந்து அன்னலாரிடம் தெரிவித்து கொண்டிருந்தார்கள். அஸ்பாபின் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உணவுகளை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். 3 நாட்களுக்கு பிறகு இங்கிருந்து மதினாவை நோக்கி புறப்பட்டார்கள். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். ஒட்டகம் பற்றி அறிவித்தல். பனு முஸ்தலிக் என்ற போரில் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முஸ்லிம்கள் கைது செய்தனர். இவரின் தந்தை அபராதமாக செலுத்துவதற்கு ஒட்டகத்துடன் அன்னலாரிடம் வந்தார்கள். வரும் வழியிலே அக்கீக் என்னுமிடத்தில் 2 ஒட்டகங்களை கட்டி போட்டுவிட்டு மீதி ஒட்டகங்களுடன் வந்திருந்தார்கள். இந்த 2 ஒட்டகங்களை பெற்றுக்கொண்டு எனது மகளை விடுதலை செய்திருங்கள் என்றார்கள். அப்போது அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமக்கு மிக விருப்பமான 2 ஒட்டகங்களை இன்ன இடத்தில் கட்டி போட்டு வந்தீரே, அவற்றை எப்போது தருவீர் என்றார்கள். உடனே அவர், இந்த ரகசியம் என்னை தவிர யாருக்கும் தெரியாது, எனவே தாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் திரு தூதர் என நான் சாட்சி பகர்கிறேன் என கூறி அவர்கள் அங்கே இஸ்லாத்தை ஏற்றார்கள். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. மனைவியின் சொத்தில் கணவனின் பங்கு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்னும் உங்கள் மனைவியர் விட்டு சென்றதில் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தால் உங்களுக்கு பாதி பாகம் உண்டு. அவர்களுக்கு பிள்ளை இருந்தால் அவர்கள் விட்டு சென்றதிலிருந்து 1/4 பாகம்தான். இதுவும் அவர்கள் செய்திருக்கிற மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னர் தான் என சூரா நிசாவிலே மனைவியின் சொத்தில் கணவனின் பங்கை பற்றி அல்லாஹ் விவரிக்கின்றான். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. மரணத்தின் கடுமையின் போது ஓதும் துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைவதற்கு முன்பாக இந்த துஆவை ஓதியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா கமராத்தில் மௌத்தி வ சக்கராத்தில் மௌத்தி. யா அல்லாஹ், மரணத்தின் கடுமை மற்றும் மூர்ச்சை ஆவதை விட்டும் எனக்கு உதவி புரிவாயாக. இந்த துஆ திருமிதி ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. ஒழு செய்து இமாமுடன் தொழுதல். நல்ல விதமாக முழுமையாக ஒழு செய்து தொழுகைக்காக பள்ளியில் சென்று இமாமுடன் தொழுபவருக்கு அவரின் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. இறை நிராகரிப்பின் தண்டனை நரகமே. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக எவர்கள் நிராகரித்து கொண்டும் மக்களை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து தடுத்து கொண்டும் பின்னர் நிராகரிப்பவர்களாக இருக்கும் நிலையிலே இறந்து விடுகிறார்களோ அத்தகையவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என சூரா முஹம்மதிலே அல்லாஹ் கூறுகிறான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. இம்மையை விட மறுமை மேலானது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்களோ இவ்வுலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள், ஆனால் மறுமையோ சிறந்ததும் என்றென்றும் நிலைத்திருப்பதும் ஆகும் என சூரா அலாவிலே அல்லாஹ் கூறுகிறான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. கௌசர் தடாகத்தின் நிலை. கௌசர் தடாகத்தின் பாத்திரம் நட்சத்திரத்துக்கு சமமாக இருக்கும். அதில் எவர் ஒரு மிடர் தண்ணீரை குடித்தாலும் அவரது தாகம் நிரந்தரமாக தனித்துவிடும் என்பதாக அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்தார்கள். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம்.
இந்த கௌசர் தடாகத்திலே நமக்கெல்லாம் நம்சாசமுடைய கரத்தால் நீரை வாங்கி அருந்தக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். நோயாளி பத்தியம் இருக்க வேண்டும். ஒருமுறை உம்மு மந்தர் ரலியல்லாஹு அவர்களின் வீட்டில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அலி ரலியல்லாஹு அவர்கள் பேரித்தம்பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது அண்ணலார், ஓ அலி, சாப்பிட்டது போதும், நீங்கள் பலவீனமாக உள்ளீர்கள் என்றார்கள். விளக்கம்: நோயின் காரணமாக எல்லா உறுப்புகளும் இரைப்பை உள்பட பலவீனப்பட்டு விடுகின்றன. எனவே அதுபோன்ற நேரங்களில் உணவில் கட்டுப்பாடு வேண்டும். ஜீரணம் எளிதாக ஆவதற்கு லேசான குறைவான ஆகாரத்தை சாப்பிட வேண்டும். 10வது தலைப்பு குர்ஆனின் அன்னலாரின் அறிவுரை. இறையச்சத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். பெரும் வணக்கசாலியாக ஆகிவிடுவீர்கள். சிறிதளவு பொருளாதாரத்தில் திருப்தி கொள்ளுங்கள். மிக பெரும் நன்றி உள்ளவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். தமக்காக விரும்புவதையே பிறருக்காகவும் விரும்புங்கள். உண்மையான இறை விசுவாசியாக முஃமின்களாக ஆகிவிடுவீர்கள். தமது அண்டை வீட்டாரிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். உறுதியான முஸ்லிமாக ஆகிவிடுவீர்கள். குறைவாக சிரியுங்கள், ஏனென்றால் அதிகமாக சிரிப்பதால் இதயம் இறந்து விடுகிறது என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்தார்கள். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சஹீஹ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்படுகிறது. வல்லல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கலிமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.